ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ளஸ்லேருந்து மைனஸ் சைனுக்கு வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக என்னது இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஃப்ளோ ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகுறதுனால ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். புரியுதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? செகண்ட் லெசனில் ஃபஸ்ட் 5 மார்க் கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, நம்மளோட புது தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோவில் போயிடலாம். ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் அ கரண்ட். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்னு என்ன சார்? ஒயரை வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்களா சார்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. ஒயர் உள்ள எப்படி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட எப்படி பிஹேவ் பண்ணுது, சார்ஜஸ் எப்படி வந்து ட்ரிஃப்ட் ஆகுது, இந்த ட்ரிஃப்ட்னா என்ன அப்படின்றது நான் வந்து முன்னாடி வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதாவது சேம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் டு த கரண்ட் வந்து மூவ் ஆகும். சரியா? ஓகே, இங்கே நான் ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு ஒயர். சரியா? இந்த ஒயரில் ஒரு ஸ்மால் எலிமெண்ட், அதாவது இந்த அளவு எலிமெண்ட் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்மால் எலிமெண்ட் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ அந்த எலிமெண்ட் உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் டு த கரண்ட். அப்போ எலக்ட்ரான்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்குதோ அதே டைரெக்ஷனில் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். சரியா? நான் எடுத்திருக்கிற லென்த் எலிமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா டிஎக்ஸ். அப்போது இந்த டிஎக்ஸோட வேல்யூ, அதாவது இந்த டிஎக்ஸோட வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நான் டெரிவேஷனில் சொல்கிறேன். சரியா? ஸோ இங்கே ஏன்னா என்னது, ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர், அண்ட் ஈனா என்னது, சார்ஜ் ஆஃப் அ எலக்ட்ரான். அந்த இ வெக்டார், கேபிட்டல் இ வெக்டார் இஸ் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ். அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் இருந்ததுன்னா மைனஸில் என்ன நோக்கி போகணும், ப்ளஸ். அப்போ இந்த பக்கம் ப்ளஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா மைனஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பக்கமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ ட்ரிஃப்ட் விடி வெக்டார்னா என்னது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ ஸ்மால் என் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸ்மால் என்னா என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஓகேங்களா? நம்ம இந்த வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றது தான் அது என். ஓகே, நம்ம டெரிவேஷன் உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வெலாசிட்டி, இந்த டிஎக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, விடி, அதாவது வெலாசிட்டி ஃபார்முலா என்னது, வி இஸ் ஈக்குவல் டு டி பை டி. அப்படி தானே? அதானே? டினா டிஸ்டன்ஸ், இங்கே என்னது டிஎக்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. அப்போ டிஎக்ஸோட வேல்யூ வேணும்னா வி டிடி. இங்கே வின்றது என்னது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, விடி வெக்ட், அதாவது விடின்னு தான் எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் என்னது விடி தான். ஓகேவா? அப்போ விடி டிடி, டிஎக்ஸோட வேல்யூ என்னது விடிடி. அதனால தான் நம்ம டயக்ராம்லேயும் என்ன போட்டிருப்போம், விடி டிடின்னு போட்டிருப்போம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் என்னதுன்னா, இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் ஆஃப் எ லென்த் டிஎக்ஸ். நான் இந்த டிஎக்ஸில் மட்டும், இந்த டிஎக்ஸ்ன்ற லென்த்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் என்னதுன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் in the volume of the length dx. சரிங்களா? இப்போ ஒரு ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நான் என்ன சொன்னேன், ஸ்மால் என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் இன்ட்டு இட்ஸ் லென்த் வால்யூம். ஓகேங்களா? இப்போ என் வால்யூமை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, என் இன்ட்டு ஏரியா இன்ட்டு இட்ஸ் லென்த்து. இப்போ ஏரியா இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? அந்த லைன், அந்த லென்த் நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்மால் வால்யூமுக்கான, ஸ்மால் லென்த்துக்கான எலிமெண்ட்டுக்கான வால்யூம், அண்டு வால்யூமை வந்து எப்படி பிரித்து எழுதுகிறோம், ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு பிரித்து எழுதுகிறோம், டிஸ்டன்ஸுன்னு பிரித்து எழுதுகிறோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் சார்ஜ், அதாவது அந்த ஸ்மால் எலிமெண்ட் உள்ள எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ டோட்டல் சார்ஜ் ஆஃப் அ என்னது இங்கே அப்படின்னா
டிக்யூ, ஏன்னா நம்ம ஸ்மால் எலிமெண்ட் எடுத்திருக்கோம், அதனால டிக்யூ. என்ன சார்ஜ் இருக்காங்க அங்கே, என்ன சார்ஜ் மூவ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகுது, இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் ஆஃப் லென்த் டிஎக்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் ஆஃப் லென்த் டிஎக்ஸ். இப்போ கிடைச்ச நம்ம இந்த ஆன்சரை எலக்ட்ரான் கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ டிக்யூ ஈக்குவல் டு என் இ இன்ட்டு NEADX. ஓகேங்களா? இப்போ நம்ம டிஎக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்க, டிஎக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ டிஎக்ஸ் வேல்யூ என்னது, விடி டிடி. இப்போ டிக்யூ ஈக்குவல் டு NEADXோட வேல்யூ என்னது, விடி டிடி. ஓகேங்களா? விடி டிடி. இப்போ அடுத்து என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கரண்ட்டோட ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும். கரண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, கரண்ட் ஃபார்முலா என்னது, சார்ஜஸ் பர் யூனிட் டைம். அதாவது சார்ஜஸ் பர் யூனிட் டைம்னா என்னது, Q/T. அப்போ I is equal to Q/T. ஓகேவா? அப்போ I is equal to Q/Tனா இங்கே என்னது, dq வேல்யூ இருக்குது, அதே மாதிரி என்ன போடணும், dtன்னு போடணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, I is equal to dq/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? அப்போ dqக்கு பதிலாக நம்ம நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, I is equal to NEAVDDT by dt. இப்போ dt கேன்சல் ஆகிடும், dtயும் கேன்சல். அப்போ I is equal to NEAVD. I is equal to NEAVD. ஓகேங்களா? இப்போ அடுத்து கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா என்னதுன்னா, கரண்ட் பர் யூனிட் ஏரியா. கரண்ட் டென்சிட்டி கரண்ட் டென்சிட்டினா கரண்ட் பர் யூனிட் ஏரியா, இதோட டெஃபினேஷன். அப்போ கரண்ட் பர் யூனிட் ஏரியானா எப்படி எழுதலாம், இது கரண்ட் டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, கேபிட்டல் J ஈக்குவல் டு I/A. அப்போ J இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்னது, NEAVD by A. அப்போ ஏரியாவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுது. அப்போ J இஸ் ஈக்குவல் டு NEVD. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெக்டார் ஃபார்மில் எழுத போகிறோம். வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா, வெக்டார் ஃபார்ம் இன் வெக்டார் ஃபார்ம் பேசிக்கலி கரண்ட் டென்சிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரியா? அப்போ J வெக்டார் ஈக்குவல் டு NEVD வெக்டார். வெலாசிட்டியும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அப்போ VD வெக்டார். ஸோ VD வெக்டார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, VD ஈக்குவல் டு மைனஸ் E இன்ட்டு டவ் E வெக்டார் பை M. இதுதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. சரியா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்ற கான்செப்டில் பார்த்துருப்போம். சரி, ரைட்டா? அப்போ J ஈக்குவல் டு மைனஸ் N E இன்ட்டு E ஸ்கொயர் டவ் E வெக்டார் பை M. அப்போ J வெக்டார் ஈக்குவல் டு இந்த NE ஸ்கொயர் டவ் பை M நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, NE ஸ்கொயர் டவ் பை M என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, J is equal to சிக்மா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். J is equal to சிக்மான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சிக்மாவோட வேல்யூ என்னதுன்னா பேசிக் கண்டக்டிவிட்டின்னு அர்த்தம். சரியா? அப்போ மைனஸு சிக்மா E வெக்டார். ஓகேங்களா? கரண்ட் டென்சிட்டி இங்கே என்ன, டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்கலி கரண்ட் டென்சிட்டி, அதாவது கரண்ட் டென்சிட்டிக்கு வந்து
நெகட்டிவ் சைன் நம்ம இங்கே ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி இஸ் ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. பேசிக்கலி கரண்ட் டென்சிட்டி இஸ் ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மைனஸ் சைனை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் மைனஸ் வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டார். ஓகேங்களா? அதாவது கரண்ட் டென்சிட்டிக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட் சைட். ஸோ ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டார் வந்து நம்ம அந்த மைனஸ் கேன்சல் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நோட்ஸை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவை கூட எடுக்க ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.